வணக்கம். திருநெல்வேலியில் ஐடி ஊழியரான கவின் அப்படின்ற ஒரு பையனை தன்னுடைய அக்கா காதலிக்கிறா அப்படின்ற ஒரு ரீசனுக்காக எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கண்ணில் மிளகாத்தூளை தூவி அதுக்கப்புறம் கத்தி எடுத்து பயங்கரமாக வெட்டிக்கிறான் அந்த சுர்ஜித் அப்படின்ற ஒரு பையன். இது ஒரு ஆணவ படுகொலை. இதில் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமே சம்மந்தம் இருக்கும் அப்படின்றதுனால வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. ரெண்டு பேருமே உங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேறு. இதில் அவங்க அப்பாவை கைது செய்திருக்காங்க, அவங்க அம்மா இன்னும் தலைமறைவாக இருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சூழலில் பல்வேறு அரசியல் இயக்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழக அரசுகிட்ட இதுக்கு தனிச்சட்டம் இயற்றுங்க, ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பல்வேறு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் தமிழக அரசு இதை பற்றி கண்டு கொள்ளாமல் அமைதியாகவே இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான சாதிய உணர்வுகளை, ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை தாராளமாக பேசலாம் ஓப்பனா. ஏன் பேசுறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆனால் அதுக்கு அவங்க பதில் சொல்ல போறாங்களா அப்படின்றது தெரியாது. பொதுவாக அந்த ஆணவ கொலைகள் எல்லாம் சப்போர்ட் பண்றவங்க இந்த நாடக காதல் அப்படின்ற ஒரு டேர்மை பயன்படுத்துவாங்க இல்லையா? அதாவது என்னமோ ஆதிக்க சாதியில் இருக்கிற இந்த பெண்களுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப உயர்வாக இருக்கிற மாதிரியும், அவங்கள காதலிக்கிற இந்த ஆண்களினுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியும், அந்த பெண்ணுகிட்ட இருந்து சொத்து பணம் இதெல்லாம் அடிச்சு புடுங்கிறதுக்காகவே இவங்க காதல் செய்கிற மாதிரியும் ஒரு கதை விடுவாங்க இல்லையா? இந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு காதல் பண்ணுறாங்க அப்படின்ற கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல. இதில் என்ன நடந்திருக்கு? கொல்லப்பட்ட இந்த கவின் அப்படின்ற ஒரு பையன் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையில் இருக்கான். இவங்க அப்பா அம்மாவும் நல்ல பொருளாதாரத்தில் முன்னேறியவங்களாகவே இருக்காங்க. அவங்க அம்மா அரசு ஊழியர். இப்படிப்பட்ட சூழலில் பொருளாதாரத்தை ஒரு பிரச்சனையாக சொல்ல முடியாது. அதனால என்ன சொல்றாங்க கமெண்ட் செஷன்லனா, நீ காசு வச்சிருந்தா 12 லட்ச ரூபாய் சம்பாரிச்சா நீ பொண்ணு கேட்டுருவியா, நீ பேசுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டா கமெண்ட் செஷனில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்களா? இப்படி சாதி வெறியை தூண்டக்கூடிய இந்த மாதிரி ஆணவ கொலைகளை சப்போர்ட் பண்ணக்கூடிய பேச்சுகள் நிறைய இன்டர்நெட்டில் பார்க்க முடியுது. கமெண்ட்ஸ் போடுறது, அந்த மாதிரி போஸ்ட் போடுறது போல. என் வாழ்க்கையில் என் வயசு 21 வயசு ஆகுதுண்ணா. இன்னைக்கு பார்த்த படமான என் லைஃப்பில் வேறு எந்த படமும் பார்த்தது இல்லைண்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் எனக்கு அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குது. அவங்க சொன்ன கருத்து தான் நானும் சொல்கிறேன். என் ஜாதியை தவிர வேறு எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம், என்னால் மூஞ்ச வரைக்கும் ஒன்று வெட்டுவேன், மூஞ்ச வரைக்கும் ஒன்று வெட்டுவேன், மூஞ்ச வரைக்கும் ஒன்று வெட்டுவேன். இல்லைன்னா எப்படி சொல்கிறது, பையனை வெட்டுவேன். அவ்வளோதானே நான் சொல்கிறேன். இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய தங்கச்சி வேற ஒரு சாதியை சேர்ந்த ஒரு நபர் கூட அடிக்கடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்றதுனாலேயே அவளை அடிச்சு கொண்டிருக்கான் அவள் கூட பிறந்த அந்த அண்ணன். அந்த கொலையை மூடி மறைக்க ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிக்கிறாங்க, ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவங்க பெத்தவங்க. வீட்டுல கோயில் பக்கத்துல அங்க சுத்திட்டு இருந்த இவர் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள போய் அந்த பெண்ணை அறிவால் கொண்டு தாக்கியிருக்காரு. குறிப்பா கவனிக்கணும், அறிவால திருப்பி பின்பக்கமா திருப்பி அப்பெண்ணை மண்டையிலேயே தாக்கியிருக்காரு. அப்பெண்ணு தூங்கும் போது பிறகு பீரோவை சாய்த்து விட்டு சென்று விடுகிறார். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க யாரை கட்டணும், யாரை கல்யாணம் பண்ணணும், அந்த முடிவை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் எடுப்போம், நாங்கள் தான் எடுப்போம். அதே மீறி இந்த பெண்கள் செயல்பட்டால் அவங்களை கொண்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி வெறியோட தெரியுது இந்த மாதிரியான குடும்ப அமைப்புகள். இந்த மாதிரி குடும்ப அமைப்புகளுக்குள்ளார எவ்வளோ பெண்கள் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு சின்ன பண்ணப்பட்டு இருப்பாங்க. இதுல இருந்து விடுதலை கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அப்போ அந்த பெண் சுயமா ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி நான் இவரை காதலிக்கிறேன், அது என்னுடைய உரிமை அப்படின்னு போயிடக்கூடாது. இவனுங்களே தன்னுடைய சொந்த சாதிக்குள்ளார ஒருத்தரை கட்டி வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ கட்டி வச்சிருவாங்க. அவன் இவ்வளோ காசு வேணும், இவ்வளோ பணம் வேணும், கார் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒருத்தனை சகிச்சுக்கிட்டு வாழ சொல்லுவானுங்க. அந்த பொண்ணு எவ்வளோ கதறினாலும் கத்தனாலும் எம்மா வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழுமா அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ணுவானுங்க. இந்த வரதட்சணை கொடுமையினால இந்த பொண்ணு தாங்கிக்க முடியாமல் ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னு வைங்களேன், உடனே ஐயோ நீதி கிடைக்கவில்லையே அப்படின்னு நீலி கண்ணீர் வடிப்பானுங்க. உங்களை மாதிரி ஆளுகளுக்காக தாண்டா அந்த காண்டம்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் பயன்படுத்தி தொலைங்களாண்டா, ஏன்டா பிள்ளை பெற்றுக்கிறீங்க? மேலும் சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி கொடூரமான ஆணவ கொலைகள், இந்த மாதிரி கொடூரமாக கொலை பண்ணவன் எவனாவது பெயிலில் வெளியே வந்தா, பரோலில் வெளியே வந்தா அவனை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல. யுவராஜ் விஷயத்தில் அவனை எத்தனை பேர் கொண்டாடினாங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல் போடக்கூடிய தம்பி, சில அரசியல் தலைவர்கள், சில சாதி சங்க தலைவர்கள் இவங்கெல்லாம் போய் சந்திச்சாங்களா இல்லையா? அது ஒரு சோசியல் மீடியா கொண்டாட்டமாகவே பார்க்கப்பட்டுச்சு இல்லையா? அதனுடைய தொடர்ச்சி தான் இதெல்லாம். ஏன்னா இன்டர்நெட்ல இது போன்ற சாதி ஆணவ படுகொலைகள் ரொம்ப நார்மலான விஷயம்.
இன்னும் சொல்ல போனால் அது பெருமைப்படக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பரவலாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பிரச்சனையினுடைய நுனிவேர் காதல் தான் இல்லை, இந்த மாதிரியான நபர்கள் இன்டர்நெட்டில், அதுவும் இவனுங்கெல்லாம் பிரிஞ்சிருந்தானுங்க இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி, எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா வில்லேஜுக்குள்ளார இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அதில் ஒத்த கருத்துடைய இந்த மாதிரி மாப் மென்டாலிட்டியுடைய சாதி ஆதிக்க வெறியை வந்து தூண்டக்கூடிய ஆட்கள் வந்து ஒன்றா சேர்ந்துக்கிறானுங்க. அதில் இந்த இளம் வயதை சேர்ந்த 18, 19, 20 வயசு இருக்கானுங்க பாரு, வேலையும் போக மாட்டானுங்க, ஒழுங்காக படிச்சிருக்கவும் மாட்டானுங்க. இவனுங்க வந்து கத்தியை தூக்கிக்கிட்டு வீடியோ போடுறது. இந்த பையன், அந்த சுர்ஜித்துன்ற பையன், அந்த கவினை வெட்டினவன், அவன் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலலாம் அந்த கத்தியை வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்டைலாக வந்து போஸ்ட்லாம் கொடுத்துக்கிறான். அப்போ இதெல்லாம் பார்த்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா. என் பையன் அப்படி இருக்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு வருத்தமோ இதுவோ இருந்திருக்காது, பெருமைப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. இப்படிப்பட்ட சமூக விரோதியா ஒரு பையனை வளர்க்குறத விட சின்ன வயசுலேயே ஏதாவது திருவிழா கூட்டு போய் கூட்டத்தில் அப்படியே விட்டு வந்திருக்கலாம். அப்பா அம்மா 2 பேரும் போலீஸ்காரங்க. ஆனால் போலீஸ்காரங்க சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து குற்றம் செய்கிறவங்கெல்லாம் பிடிப்பாங்களாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்களாம், அவங்கள கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்களுக்கு தக்க தண்டனைகள் வாங்கி தருவாங்களாம். ஆனால் வீட்டில் இருக்கிற புள்ள எப்படி இருக்குமா பாருங்க. ஆணவ கொலைகளுக்கு சட்டம் வேணும், அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளே இப்படி சாதி உணர்வோடு இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கண்காணிக்கணும், அதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், பெற்றோர்களாகிய நமக்கு ஒவ்வொரு வீட்லேயும் குடும்ப தலைவர்கள் தலைவிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த சாதியை தூக்கிக்கிட்டு சுமக்கிறது, சாதி பார்த்து தான் பழகணும் அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டங்களை தயவு செய்து ஊக்குவிக்காதீங்க. நீங்கள் ஊட்டுக்கிற இந்த சாதி வெறியால் நாளைக்கு கத்தியை தூக்கிக்கிட்டு யாரையாவது கொண்டுபிட்டு முழுசாக ஜெயிலில் போய் உட்காந்துக்கிறான். இப்போ யுவராஜ் கதை தான் இவனுக்கு நடக்கும். இவன் என்னைக்காவது வாழ்க்கையில் திரும்ப வந்து வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இவனுக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி வைக்கிறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குதா? இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, இப்படி ஒரு பிள்ளையை பெற்று ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இப்படி சாதி வெறியோட இருக்கிற இவங்களுடைய பையன் இப்படி போனதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் தப்பு செஞ்சிருக்கிறான், அவன் வந்து தண்டனை அனுபவிக்கிட்டோம். எந்த ஒரு தப்பும் செய்யாமல் ஏன்டா தன்னுடைய அப்பா அந்த அம்மா வந்து தன்னுடைய பையனை இழந்து வாடணும்? தான் வாழ்கிற காலத்திலேயே தான் பெத்த மகனை வந்து பறி கொடுத்துட்டு இப்படி துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த வழியெல்லாம் உங்களுக்கு புரியுமா? பெத்த மகளையே கொள்றீங்களே, உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வழி புரியும்னு எதிர்பார்க்கலாமா? முதல்ல எம்பத்தினா என்னன்னு தெரியுமா? உங்களுக்குலாம் தெரியுமா அந்த ஃபீலிங்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ஒருத்தருடைய வழி அனுபவிக்க முடியுமா உங்களால்? அதனால் குடும்ப அமைப்புகளுக்குள்ளாரியே இந்த மாதிரியான சீர்திருத்தங்கள் நடந்தாகணும். இல்லைன்னா பிள்ளைய இழந்து வாடுவீங்க, பார்த்துக்கோங்க. தமிழக அரசும் காவல்துறையும் குற்றம் நடந்ததுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்துக்கலாம், இல்லை அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சிடலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறம் அந்த குற்றத்தை செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டுமே வந்து காவல்துறை அரசனுடைய வேலை கிடையாது. அந்த குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை செய்யணுமா இல்லையா? இப்போ இந்த சமூக வலைதளத்தில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம், இந்த மாதிரி சாதி வெறியோட இன்னொருத்தங்களை கொல்லணும் வெட்டணும் அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கள் பார்த்ததே கிடையாதா? ஆட்சியாளர்கள் கண்ணுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியறதே கிடையாதா? ஏன் இந்த மாதிரி பேசுகிறவங்க மேலே வழக்கு பாயறது கிடையாது? அதாவது அவன் தப்பு பண்ணால் அவன் வெட்டனா சொல்லுங்கள், அவன் மேலே நடவடிக்கை எடுக்கலாம். அவன் வெட்டுவான், அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பீங்க, அதுக்கும் போராட்டம் பண்ணணும். அப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா முதல்ல சமூக வலைத்தளங்களை அரசு கண்காணிக்கணும், தீவிரமாக கண்காணிக்கணும். உளவு பிரிவை முதல்ல சமூக வலைத்தளங்களுக்குள்ளார இறக்கி விடுங்க. தனி நபர்களுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான, சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறையை தூண்டுற விதத்தில் நிறைய பேர் இன்டர்நெட்டில் கருத்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறான். அவனால நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்களா? அப்போ அவன் இன்டர்நெட்டில் என்ன பேசுகிறான், ஏது பேசுகிறான் அப்படின்றத கண்காணிக்கிறது ஒரு மிக முக்கியமான பணி. இப்போ இந்த மாதிரி வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிற, தூண்டி விடக்கூடிய இந்த மாதிரியான கருத்து பதிவிடுறவங்களை நீங்கள் கண்காணித்து அவங்கள தேடி பிடிச்சி அவங்க குற்றம் செய்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு உரிய தண்டனைகளை கொடுத்தீங்கன்னா இவன் அடுத்து குற்றம் செய்யாமல் இருக்கிறதுக்கான வழிவகையை பார்ப்பான். அதை விட்டுவிட்டு அவங்க தப்பு செய்யிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், 100 பேர் இப்படி போடுவான், அதில் 4 பேர் தானே தவறு செய்வான், எதுக்கு அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பார்வை அது சரியான பார்வையே கிடையாது. இப்போது ஒரு ஆண் என்ன பண்ணுறான்னா, ஒரு மைனர் பொண்ணை பற்றி ஆபாசமாக சித்தரித்து ஏதோ ஒரு வீடியோவோ இல்லை ஒரு கருத்தோ பதிவு பண்ணுறான். அவன் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா? அதே மாதிரியான பார்வை இந்த மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டங்களுக்கெல்லாம் சைபர் ஸ்பேஸில் ரொம்ப தீவிரமாக உளவு பார்த்து இதை கண்காணிக்கணும். இல்லை அப்படின்னா இது மிகப்பெரிய டிக்கிங் பாமா நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பெரிய குந்தகம் விளைவிக்கக்கூடிய பிரச்சனையாக இது மாறும். இது எல்லாம் ஆளும் திமுக அரசுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் ஆதிக்க சாதியினருக்கு துணை போகிற மாதிரியோ இல்லை ஆதிக்க சாதியினரை கேள்வி கேட்காம இந்த மாதிரி வன்கொடுமை தடுப்பு சட்டங்களை நீர்த்து போக வைக்கிற மாதிரியான இந்த மாதிரியான போக்கை கண்டிப்பாக வன்மையாக கண்டிச்சு தான் ஆகணும். அது போக சினிமாவிலையும் சில இயக்குநர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை பேசி கைத்தட்டல்களை வாங்கிட்டு போகிறது, காசு சம்பாரிச்சுட்டு போகிறது, அந்த மாதிரியான
மாதிரியான பொழப்பெல்லாம் ரொம்ப காலமாக நடக்குது. இதை கண்டும் காணாதமா அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இப்போ திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆணவ கொலைகளை எதிர்த்து போராடினாங்க. ஆணவ கொலைகளை ஒழிக்க தனிச்சட்டம் இயற்று அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வச்சாங்க. இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டு இவங்களை வர வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பல்வேறு ஆணவ கொலைகள் நடக்கிறப்பெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க, ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் ஏற்றுவோம் அப்படின்ற ஒரு நடவடிக்கையை எடுக்காமல் இருக்குது திமுக அரசு. இந்த கவினுடைய படுகொலையில் எல்லா கட்சியினரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆணவ கொலைகளை வந்து அடக்கிறதுக்கு தனிச்சட்டம் ஏற்றுங்க அப்படின்ட்டு. சில எதிர்கட்சிகள் திரும்ப வந்து இதை பற்றி ஏதாவது கேட்பாரு பேசுவார் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க. பாயிண்ட் வரட்டும் நம்ம பேசுவோம், பாயிண்ட் வரட்டும் நம்ம பேசுவோம். ஏன்னா இது வந்து தலித்துகளினுடைய பிரச்சனை தானே, அவங்க தானே பேசணும், இது பொது சமூகத்தினுடைய பிரச்சனை கிடையாது இல்லை அப்படின்ற ஒரு பார்வை வந்து சில எதிர்கட்சியினருக்கு இருக்குது. அவங்களும் தீவிரமாக போராட்டத்தில் இறங்கி இந்த ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டத்தை இயற்றுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணுமா இல்லையா? அப்போது அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்ற பேதம் இல்லாமல் மொத்த சமூகத்துக்குமே இந்த பொறுப்பு இருக்குது அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோக இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் சாதியை தூக்கி பிடிக்கிற மாதிரி சில ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம பொட்டச்சி மேல சந்தனம் மட்டும்தான் மணக்கணும். முதல்ல இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறதையே ஒரு குற்றமாக பார்க்கணும். இதுக்கு மேலெல்லாம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா சமூக நாளைக்கு கொஞ்சமாவது திருந்தும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பொதுவெளியில் ஒரு தனி மனிதர் மீது ஒரு தாக்குதல் நடக்குது, கண்மூடித்தனமான ஒரு வெறியாட்டம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லாருடைய மனநிலையும் எப்படி இருக்கும்? இவனை வந்து பிடிங்கடா, இவனை ஜெயிலில் போடுங்க, இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, அவனுக்கு மரண தண்டனை கொடுங்க, இந்த இஸ்லாமிய தேசங்கள்லாம் நடக்குது பாருங்க அந்த மாதிரியான மரண தண்டனைகள் கொடுங்க அப்படின்லாம் பொங்குவாங்க. ஆனால் இந்த வெட்டுப்பட்டவன் அடிப்பட்டவன் இந்த சாதி அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அவனுங்களுடைய பார்வை மாறும். இந்த மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அவங்களுடைய பார்வை மாறும். எதுக்காக வெட்டினா அப்படின்னு ஒரு ஸ்டோரியை சொன்னீங்கன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவானுங்கன்னா பாதிக்கப்பட்டவன் சைடில் இருந்து எவன் வெட்டுறானோ அவன் சைடுக்கு தாவிப்பானுங்க. அப்போ இந்த மாதிரியான உளவியலோடு இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம என்னன்னு சொல்கிறது? இப்போ இவனுங்கெல்லாம் வந்து திருந்துவானுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதே ஒரு பெரிய பிழையாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக திருந்துவானுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறத விட இவனுங்களை திருந்த வைக்கணும் அப்படின்னா கட்டங்கட்டி இவனுங்களை ரவுண்டு பண்ணி கார்னர் பண்ணி தூக்கி அலேக்கா ஓரமாக ஐசோலேட் பண்ணி வச்சிங்கன்னா இவங்க ஒன்று திருந்தணும், இல்லை தனியாக போய்க்கப்பா சமூக நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு நாம் நகர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதை பற்றியும் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டும் படிக்கிறேன். மேலும் அடுத்தது வேறு ஒரு கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். What did you do?